வணக்கம் நண்பர்களே, ஆசிரியர்கள் சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் ஒய் ஜீசஸ் அப்படின்னு பார்த்துன்னுக்குறோம் இல்லையா. இன்றைக்கி நாம் ஜீசஸ் அவர் எப்படியான ஒரு சமாதானக்காரனர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஆண்டவர் வந்து ஜெஹோவா ஷாலோம், ஆண்டவர் வந்து சமாதானத்தில் இருக்கிறவராக இருக்கிறார். ஸோ அத்தனை விழிப்புணர்வு ஆண்டவர்கிட்ட உண்டு. அப்படி இருக்கும்பொழுது நாம் ஏன் ஒரு சமாதான குறைச்சலோடு இருக்கணும்? அவசியம் இல்லையோனோ. ஸோ நான் சில விஷயங்களை பேசணும். ஸோ என்ன விஷயம் பேசணும்? ஒரு கதை சொல்கிறேனே. சரி, நம்ம சத்சங்கத்து பகுதியில் தான் கலியுகம் பிறந்தது அப்படின்னு கதை சொல்கிறாங்க. ஸோ கலியுகம் அதுக்கு ஒரு கதை சொன்னாங்க. ஸோ எப்படின்னா, ஒருத்தன் ஒரு நிலத்தை வாங்கினானா வாங்கி அதில் பயிர் பண்ணான். அது வந்து ஒரு வேற யுகம், நம்ம சம்பிரதாயத்துப்படி அந்த யுகத்தின் காரியத்தில் அது ஒரு நல்ல மனிதர்களின் கூட்டமாக இருந்தது. அந்த காலகட்டம் நல்ல மனிதர்களா, அதாவது அவங்க வந்து இந்த நன்மை தீமை விஷயத்தை புசியாதது போல இருந்ததான். அந்த அளவுக்கு நல்லவர்களாக இருந்தாங்களா. தங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்கோ அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆமாம். ஸோ அப்படி ஒரு யுகம். சரியா. நம்ம யுகத்துலேயும் கூட மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த யுகத்தில் வந்து விழிப்புணர்வை காட்டிலும் தியாக உணர்வு ரொம்ப இதுவாக இருந்ததுதான், விழிப்புணர்வோடு இருந்ததுதான். ஸோ பாருங்க, ஒருத்தன் ஒரு நிலத்தை வாங்கினானா வாங்கினவன் அதை பயிர் விளைவு பண்ணின்னுக்கிறான். ஸோ விற்றவன் அதுக்கான இதை பெற்றுக்கொண்டு இருக்கிறான், கூலியை பெற்றுக்கொண்டிருக்கிறான், அவனுடைய பங்கை பெற்றுக்கொண்டிருக்கிறான். சரி, பெற்றானா ஒரு சமாதானம் இருந்தது. அப்போ இவன் என்ன பண்ணான், அந்த வயலில் ஏதோ ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறான், ஒரு செல்வத்தை கண்டுபிடிக்கிறான்னா அது ஏதோ ஒரு மறைஞ்சிருந்துருக்கு. சரியா. அதை அவன் கண்டுபிடிச்சானே உடனே இவன் போய் அந்த லேண்ட் ஓனர்கிட்ட போய், இது பாருங்கோ, வயலை நான் சரி செய்யும் போது இது எனக்கு கிடச்சிது. இது வந்து வயலைத்தான் நான் வாங்கினேன். இந்த 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 பங்கு பாகம், இந்த இந்த புதையல் பொருள் வந்து இந்த இந்த இது உங்களோடதாக தான் இருக்கும். இது நிலம் உங்களோடதாக இருக்கிறதுனால இது உங்களோடதுன்னு கொண்டாந்து கொடுத்தானான். ஆனால் அவன் வாங்க மறுக்கிறான். இப்போ ராஜா கிட்ட இந்த கேள்வி போகும்போது என்ன சொல்கிறாங்கோ, இந்த மாதிரி இவன் தான் வந்து இதை கண்டுபிடிச்சான், அதனால் இதை இவன் தான் வச்சுக்கணும்னு இவன் சொல்ல, இல்லை இவர் தான் லேண்ட் ஓனரு. ஸோ இவரோட இடத்துல தான் நான் வந்து என்ன சொல்கிறது, குத்தகைக்கு நான் செய்கிறேன், நான் கிரியை செய்கிறேன், அதுக்கான பலனையும் நான் அவர்கிட்ட கொடுத்துன்னுக்கிறேன். ஒரு 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 சர்டன் அமௌண்ட் நாங்கள் எங்களுடைய பிரமாணத்தை மீற முடியாது, எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த அக்ரிமெண்ட்டை மீற முடியாது, இந்த ஒப்பந்தத்தை மீற முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ரொம்ப நல்ல காலம் போல். ஸோ இப்போ இவனுக்கும் அதில் ஆசை இல்லை, அவனுக்கும் அதில் ஆசை இல்லை. இந்த மனுக்குள்ளே எது இருந்தாலும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, யார் சொல்லுவாங்க? இந்த காலத்து மனுஷர். ஏன்னா நமக்கு கவர்மெண்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, மனுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தானே, அது கவர்மெண்ட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அது மேலே விருப்பம் கொண்டு அதை உங்களுக்கு தான் நினைக்காத வரைக்கும் அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். சரியா. ஸோ இப்போ அப்படி தான் நிலைமை. ஆனால் இந்த அரசன் இவர்களுக்கு உதவ நினைச்சானா? ஸோ ஏன்னா இவங்க 2 பேருமே கஷ்டத்தில் இருக்காங்க. சரி, ஒருத்தர் எடுத்துக்க சொல்லுகிறான். அந்தளவுக்கு கஷ்டத்துலேயே கூட அவங்க நேர்மையாக இருந்தாங்கோ அப்படின்னு நம்ம பார்க்குறோமா. இப்போ காலம் மாறுது. அவர் வந்து நீங்கள் போயிட்டு நாளைக்கு காலையில் வாங்கோ அப்படின்னு சொன்னாப்லையாம். சரி, வந்தாங்க. நாளைக்குள்ளே காலம் மாறிட்டான், மனசு மாறிட்டான். சரி, அப்படி நினச்சிக்கோங்களேன்.
காலையில் இவன் வந்து சொல்கிறான், இல்லை இல்லை இது என்னது அப்படி என் நலம் தானே, அப்போ அது என்னோடது தானேன்னு இவன் கேட்குறான். இல்லை இல்லை நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் சொல்லலைன்னா இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவன் சொல்கிறான் இல்லை இல்லை அது எங்கள் மூதாதையர் சொத்து, நாங்கள் தான் அதுக்குள்ளே வச்சோம், எனக்கு அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குன்னு ஏதோ பொய்யான ஆதாரமெல்லாம் கொண்டு வந்தான். சரி இவனுக்கு எப்படிப்பா தெரியும் அதுக்குள்ளே என்ன இருக்குது எது இருக்குன்னு, ஏன்னா இவன் எல்லாத்தையும் காமிச்சிருக்கான். ஸோ காமிச்சது குத்தமாக போக இவன் எல்லாத்துக்கும் அத்தாச்சி காமிக்கிறான், பொய் சாட்சி காமிக்கிறான். ஸோ இப்போ எல்லாமே வந்துடுத்து, பொய் சாட்சி வந்துடுத்து, வாக்கு மீறுதல் அக்ரிமெண்ட்டை மீறுறது வந்துடுத்து, தன் சகோதரனுக்கு கூட இருக்கிறவனை பழி சொல்லும் காரியம் வந்துடுத்து, இல்லாத ஒன்று சொல்கிறதுக்கான காரியமும் வந்துடுத்து. ஆமாம், இதுவே மூதாதையர் சொத்துன்னு சொல்கிறதுக்கான காரியமும் வந்துடுத்து. இவ்வளோ பிரமாண குற்றமெல்லாம் நிறையா வந்துடுத்து. ஆமாம், என்னை தவிர அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா, அதுவும் மீறப்பட்டு விட்டுது. இப்போ ஆண்டவரே வேண்டாம், எனக்கு இந்த புதையல் இந்த 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 செல்வத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இது நீங்கள் பாருங்க, ஒரு யதார்த்தமாகவே பாருங்க, நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு பாருங்க, அவன் தான் கண்டுபிடிச்சானா சரி, அவனுக்கு ஏதோ ஒரு எண்ணம் உங்ககிட்ட வந்து சொன்னானா என்ன பண்ணியிருக்கணும், நீ பாதி எடுத்துக்கோ நான் பாதி எடுத்துக்கிறேன், இல்லைன்னா உனக்கு கொஞ்சம் நீ கண்டுபிடிச்சதுக்காக என்ன கொஞ்சம் எடுத்துக்கிறியா, நீ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ, அதனால் என்ன எனக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம் நீ கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு இது வந்திருக்கணும். ஏதோ மனசாட்சிக்கு நீ கொண்டு வந்தாய்ப்பா, இல்லைன்னா யார் கொண்டு வருவா சொல்லு அப்படின்னு அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளே பைசல் பண்ணிக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுது காரியம். ஆனால் இவங்க ராஜா கிட்ட வரைக்கும் போய் யுக மாற்றத்துக்கு அடையாளமாக போயிட்டாங்க. காலையில் ஒன்று சொல்கிறது, ராத்திரி ஒன்று சொல்கிறதுங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இல்லை, எல்லா யுகங்களையும் கஷ்ட விஷயம் இருக்குது, அது மனிதர்களை பொறுத்து இருக்குது, அந்த சூழலை பொறுத்து இருக்கிறது. ஸோ நீங்கள் அதைத்தான் நீங்கள் பார்க்கலாம். நம்ம பாரதத்தில் இது சூதாட்ட மேடையில் யுதிஷ்டிரன் தயங்குறான். என்ன தயங்குறான், ஆனால் அடிமையானேன்னு அவன் சொல்கிறான். இல்லை, அவங்க அழைக்கும் போது எப்படி அழைச்சாங்கோ, இது சும்மா விளையாட்டு தான், எல்லாம் பொய் விளையாட்டு தான், விளையாட்டோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜிக்காக ஒரு 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 பொய்யா நம்ம வந்து பணயம் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா அந்த காலத்தில் பணயம் வச்சு விளையாடுறதுலாம் சூதாடுறதுலாம் குற்றம்னு இருக்குது. ஸோ இருக்குது, அதனால் நம்ம பொய்யா பணயம் வைப்போம், யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு பார்ப்போங்கிற மாதிரி பண்ணாங்களாம். ஸோ கடைசியில் அவன் மனைவி தான் அதிர்ஷ்டங்கிற மாதிரி பணயம் போயிடுத்து. ஸோ இப்போ பணயம் என்ன, பாஞ்சாலி அதிர்ஷ்டமற்றவள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்மை. இல்லை, நீ உண்மையிலே எங்களை சூதாட அழைக்கலை, எங்களை அபகரிக்கவே எங்களை கொள்ளையிடவே நீ அழைத்தாய், அதனால தான் நீ பணயமெல்லாம் கேட்டாய், அதிர்ஷ்டமெல்லாம் சொன்னாய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆமாம், இது வந்து முன்னாடி அவன் அறிவிச்சிருந்தானா இவங்க வந்திருக்க மாட்டாங்களோண்ணா. ஸோ இப்படி ஒரு பணம் இருக்குது, இப்படி இதை உன் பதவியே நீ கொடுக்கணும், உன் குடும்பத்தையே நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போதோ, நீங்கள் என்னை மேடையில் கொண்டு வந்து நீங்கள் இதெல்லாம் கேட்கணுமா, நான் எல்லாத்தையும் நானே கொடுத்துருவேன்னு சொல்லுவான் அவன். அந்தளவுக்கு அவன் வந்து இஸ் மேன் ஆஃப் ஹானர். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு காரியம் வருது. ஆமாம், ஒரு தூது செய்தி வருகிறது. என்ன வருது, நீங்கள் தான் தோற்று போயிட்டேள், நாட்டெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டேள், நீங்கள் அங்கேயே இருக்க வேண்டியதானே, ஏன் இங்கெல்லாம் வர்றீங்கோ அப்படின்னு வருது. அப்போ இவங்க மறுபடியும் இவன் சூதாடி, இவன் நிலையற்றவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரையை அவனுக்கு கொடுக்க நினைக்கிறாங்க. இல்லை, நான் களம் காண்கிறேன், இது ஏன் ப்ராப்பர்ட்டி, நீ வந்து ஏமாற்றி என்னை பொய் சூதில் என்னை ஏமாத்தினாய் அப்படின்னு அவன் சொல்கிறான்.
ஸோ இதெல்லாம் நடக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், அந்த கதைப்படி காலம் மாறிவிட்டது, ஒருத்தர் கேட்குறாங்கோ, ஒரு பொய்மை வந்து விட்டது. நேற்று வரைக்கும் உதவியாக இருந்தவங்க அவங்களுக்கு அவங்க சூழ்நிலை தெரியல. நீங்கள் பாருங்க, உங்களுக்கு அது முழுசாகவே தேவைப்படலாம். ஆனால் இவன் வந்து மனசாட்சியோடு இங்கே வந்து இவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். இப்படியும் ஒரு காலம் இருக்குது. மனசாட்சியே இருந்தால் கூட மறைச்சி வச்சுட்டு அவனை போய் விசாரிக்கிறவங்க இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? இருக்குது. அந்த மாதிரிலாம் கூட இருக்கிறாங்க மனிதர். ஆமாம், எனக்கு என்ன வந்துச்சு, பயிர் விளைவு வந்துச்சு, பயிர் விளைவையே மறைப்பான். அவன் வந்து அவனுக்கு கிடைச்ச பொருளையா அவன் சொல்ல போகிறான். அவன் மறைப்பான். அந்த ஒரு உவமை இருக்கிறது பாருங்கோ. அவன் தன் குமாரனையே அனுப்புகிறான். முதல்ல வேலைக்காரர்களெலாம் அனுப்புனான், போங்கோ பயிர் விளைவை பாருங்கோ, இதை பாருங்கோ, திராட்சை தோட்டத்தின் விளைவை கொண்டு வாங்கோ, அப்படி நம்ம வந்து பானபலி செலுத்தணும், நம்மளுடைய பேருக்கு நம்ம வந்து இங்கே வரணும், பலி செய்யப்படணும், ராஜாவின் காரியத்தில் நம்ம கணக்கு கொடுக்கணும், நம்ம வந்து விழிப்புணர்வற்ற ஏதோ கொடுத்துட்டு குத்தகைக்காரர் கொடுத்துட்டு தூரதேசம் போயிட்டு கவனமற்று இருந்தான், காவல் பண்ணாமல் இருந்தாங்கிற இது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேலைக்காரர்களாக அனுப்புகிறான், பிள்ளையே அனுப்புகிறான், எல்லாரையும் கொண்டுட்டாங்க. ஸோ நீங்கள் பாருங்கோ, இங்கே ராஜாவின் தவிப்பு இருக்கிறது, அதனால தான் அவன் பிள்ளையாக அனுப்புகிறான். இல்லைன்னா இவ்வளோ வேலைக்காரங்களை கொண்டவங்க பிள்ளைய வச்சு சும்மா விட்டுருவாங்களா? ஆனால் அவனுக்கு அது டியூட்டி. ஸோ யூ ஹேவ் டு, ஏன்னா திராட்சை ரசம்ங்கிறது ராஜாவின் அடையாளம். அதனால் வந்து நான் வந்து இதை வந்து ராஜாவின் கூடாரம், நான் இதுக்கு கொடுக்கணும், பானபலி செலுத்தணும்னு அவன் நினைக்கிறான். நீங்கள் பார்க்குறோம், நம்ம வந்து கிறிஸ்து பிறந்தார். அதனால் இந்த என்ன சொல்கிறது, இந்த தோல்வியின் கூடாரம், அதாவது இந்த 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 முடிக்கப்படாத கூடாரம், இங்கே லேவியனும் பலி செலுத்தணும். அதனால் இங்கே முடிக்கப்படாத கூடாரம் இயேசு கிறிஸ்துவை பிறப்பித்து முடித்து கொடுத்தது, வானபலி செலுத்தியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கூடாரம் செலுத்துது, நாம் செலுத்தினோமா? அது ரொம்ப முக்கியம். இயேசு பானபலியானார், நாம் ஆவோமா? நாம் அறிவின் காரியத்தில் பானபலியாக இருப்போமா? அது ரொம்ப முக்கியம். ஆமாம், நம்மளுடைய பானபலி இருக்கணும். ஆமாம், நான் இது யூத ராஜாவுக்காக அப்படின்னு திராட்சை ரசத்தை சிந்துறது பானபலி இல்லை, புரியுதா? அந்த சிந்தப்படுகிற கோப்பை நீங்களாக இருக்கணும். ஆமாம், அதை தான் இயேசு செய்தார். ஸோ அப்போ இயேசு பல கேள்விகளுக்கு, பல மனிதர்களுக்கு, பல காரியங்களுக்கு அவர் தன்னை ஆண்டவரின் நிலையில், அதாவது முன்குறிக்கப்பட்ட புஸ்தகத்தின் நிலையில் அவர் தன்னை ஏறெடுத்து கொண்டார். சரி, சந்தோஷம். அவருக்கு என்னப்பா, அவர் வந்து எப்பயுமே ஒரு இதிலே இருக்கிறாரு, கனெக்ஷன்லேயே இருக்கிறாரு. தந்தையின் இறைவன் எனது தந்தைன்னு சொல்கிறாரு. ஆக அவர் வந்து அவர் அப்படி இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஸோ நம்மளுடைய இது என்ன, நமக்கு தெய்வமே இருக்குதா அப்படிங்கிற சூழ்நிலை தான். இல்லை, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆமாம், தெய்வம் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு அறிவு இருக்கணும், புரியுதா? எப்பயுமே நன்மையின் இடத்துல இருக்கிறவர்கள் அறிவோடு இருக்கலாம். என்கிட்ட யாருமே இல்லைங்க, நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். பட் என்கிட்ட ஒரு 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 பதிவு இருக்கிறது, ஒரு புஸ்தக பதிவு இருக்கிறது. அது வந்து என்னை எகிப்திலேருந்து கொண்டு வந்தது, ஒரு கூடாரம் அமைத்தது. அந்த கூடாரத்திலே பலி செலுத்தப்பட்டது. அது வந்து என்னை நீ வந்து ஆண்டவர் உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், கிருபையாக இருந்து காக்க கிடப்பார் அப்படின்னு சொன்னது, சமாதானத்தை கொடுத்தது. ஆண்டவர் தன் முகத்தையே கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆரோனிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஆரோனிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நிலைமையில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து பானபலியின் காரியத்தை முடித்து கொடுத்தார். ராஜாவின் காரியத்தில் ஆரோனிய ஆசீர்வாதத்தை நம்ம சந்திக்க முடியாமல் இருந்தது. இப்போ ராஜாவின் காரியத்தில் கூட இதை சந்திக்க முடியுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம். சரி,
இப்போ நீங்கள் வந்து வெளிப்படுத்தின புஸ்தகத்தை பார்க்கணும். அதில் வந்து இஸ்ரவேலின் 144,000 பேர் முத்திரை போடப்படுகிறார்கள். அவங்க ட்ரிபுலேஷன் டைமில் போடுறாங்க, எப்போ போடுறாங்க, முத்திரை போடுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆமாம், இட் இஸ் டு ஹேப்பன், அது நடக்குது. ஸோ இப்போ இஸ்ரவேலர்கள் 12,000 144,000 பேர் வந்து இருக்காங்க, முத்திரை போடப்படுறாங்க. அவர்கள் ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ்குள்ளே இருக்காங்களா? இல்லை, நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள், நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், நாமெல்லாம் வந்து இயேசுவினால் ரத்தம் பூசப்பட்டு வெளுக்கப்பட்டு நாம் வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்கிறால், நீங்கள் சொல்லுங்கோ, இவங்களும் ரத்தம் பூசப்பட்டு வெளுக்கப்பட்டு தான் வந்திருக்குறாங்கோ, நாங்கள் முதல்ல வந்தோம், இவங்க ரெண்டாவது வந்தாங்கோ. அது விஷயம் இல்லை. விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் ஒரு அடையாளம் வச்சுருக்காங்கோ. அது வந்து ஆசரிப்பு கூடாரம், பலிபீடம், இதுக்கெல்லாம் சாட்சியாக அவங்க வராங்கோ, இயேசுவின் ரத்தம் பூசிட்டு. ராஜாவின் காரியத்தில் இவங்க வராங்கோ, நாம் அப்படி வரலையே. ஸோ நாம் எடுத்துக்கொள்ளப்படுறது எப்படி நடக்கும்? இவர்களை நாம் அவங்க பின்னாடி வராங்க, முன்னாடி வராங்க, நம்ம அனுசரிக்க வேண்டும். இவர்களுடைய தலைமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், நாம் தான் நம்ம இஸ்ரவேலர்கள் இல்லைன்னே சொல்லுவோமே. ஸோ இப்போ நம்ம வந்து பெருங்கூட்டத்திலே இருக்கணும்னா இவர்களுடைய அறிமுகம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம பேசணும். அப்போ நம்ம இவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கணும். நான் எப்பொழுதும் ஒரு யூதன் கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ அவனுடைய தலைமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய யூதன் இயேசுவோ, சரி யூதன் தான் வந்தானா, யோசேப்பு கோத்திரம் வருது, லேவி கோத்திரம் வருது, கூடாரத்தில் தந்தையான இடத்துல யோசேப்பு வரான், எண்ணிக்கையின் இடத்துல லேவி வரான். ஸோ நீங்கள் இயேசுவின் ரத்தத்தால் வெளுத்திருந்தாலும், உங்கள் வஸ்திரத்தை வெளுத்திருந்தாலும், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டாலும், இந்த 144,000 பேருக்குள்ளேயும் லேவி இருக்கிறான், அவன் என்ன பட்டிருக்கிறான், நாங்கள் தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ இவங்க ஒரு 12,000 பேர் இருக்காங்கோ. அப்போ மீதி இருக்கிறவங்களையும் இப்போ ஒரு தலைக்கு 11 பேரை இவங்க என்னன்னா தான் இவங்க வந்து கணக்கு சரியாக இருக்க முடியும். ஸோ அப்போ பாருங்க, இவங்க கோத்திர அடையாளம் பெற்றிருந்தாலும் சகோதரர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே குடும்பமாக இருக்கிறாங்கோ அப்படின்னு பார்க்குறோம். எல்லாருக்குள்ளேயும் யாக்கோபு இருக்கிறான். யாக்கோபின் குடும்பம், ஒரே யாக்கோபின் குடும்பம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனால் இதில் சேஷ்டபுத்திரனுடைய அடையாளம் அது லேவிக்கு வருதோ இல்லை ஆட்டுக்குட்டியானுக்கு வருதோ, அதை பற்றி நமக்கு என்ன சொல்லுங்க. விஷயம் இதுதான். ஸோ கால மாற்றத்துலேயும் நம்ம அறிவை விட்டு கொடுத்து விடாது. அறிவு என்ன சொல்லுது? அறிவு என்ன சொல்லுதுன்னா, நான் செலுத்த வேண்டும், நான் வானபலியா பாத்திரத்தில் சேர வேண்டும், நான் ஏறெடுக்கப்பட்டு சிந்தப்படணும் அப்படின்னு அறிவு சொல்லுது. இந்த கூடாரத்தை சேர வேண்டும்னு அறிவு சொல்லுது. இந்த பலிபீடத்தை மகாபரிசுத்தமாக அணுக வேண்டும்னு லேவியன் இருக்கிறான் அப்படின்னு அறிவு சொல்லுது. ஆனால் நம்ம வந்து கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம், இயேசு நமக்கு தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருமே 146,000 பேரும் யூதா அடையாளத்தில் தான் வராங்க. ஆனால் நமக்குள்ளே நம்ம கோத்திர அடையாளத்தை ஒரு இது இருக்கணும், தவிப்பு இருக்கணும், எண்ணப்படுதலின் தவிப்பு இருக்கணும். ஸோ ஆரோனிய ஆசீர்வாதத்தின் ஒரு உறுதி இருக்கணும். ஸோ ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், கிருபையாய் காக்க கடவார், உங்களை அறிவுள்ள ஒரு விழிப்புணர்வு வாழ்க்கையிலே சேர்த்து கொள்வார். இந்த பலன் நிச்சயமாய் என் பலனல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. ரத்தல அசல் சத் சங்கம். நன்றி நண்பர்களே.